வணக்கம். பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 12 லேக்ஸ் கீழே இருந்தால் இன்கம் இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து 12 லேக்ஸோட அதிகமாக சம்பாரிச்சா ஒரு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இல்லை 12 லேக்ஸோட ஒரு 10,000 அதிகமாக 12 லேக்ஸ் 10,000 இன்கம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் அதிகமாக போகுமா, நான் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா, எவ்வளோ கட்டணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 12 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருக்கும்போது அவங்களுக்கு ஜீரோ ஆயிரும். ஏன் ஜீரோ ஆகுதுன்னா 12 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருக்கும்போது நான் சொல்றது ஆஃப்டர் டிடக்ஷன் 12 லேக்ஸ். ஆஃப்டர் டிடக்ஷன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலா 12.75 லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் கட்ட தேவையில்லை. இப்போ 12.75 லேக்ஸ் இன்கம் ஆனுவல் இன்கம் வருது. 75,000 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல போயிடும். ஸோ ஆஃப்டர் டிடக்ஷன் 12 லேக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 12 லேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் வைஸ் கணக்குப்படி பார்த்தா 60,000 வந்து டேக்ஸ் வருது. அந்த 60,000 இங்க ரிப்பேட்டா கொடுத்துறாங்க. ஸோ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஸோ இது எப்போ வரைக்கும்னா இந்த 12 லேக்ஸ் வரைக்கும் தான். இந்த 12 லேக்ஸ் இன்கம் வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் அவங்க வர்றாங்களோ, எவ்வளோ டேக்ஸ் வருதோ அந்த 60,000ன்றத ரிபேட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ 12 லேக்ஸ் இன்கம் வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் கால்குலேட் ஆனாலும் ஆக்சுவலா கால்குலேட் ஆகும். ஏன்னா 4 to 8 லேக்ஸ் வரைக்கும் 10%, 8 to 12 லேக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்லாப் 5%, 8 to 12 லேக்ஸ் வரைக்கும் 10% அப்படின்ற 2 ஸ்லாப் இருக்கு. அதுல 60,000 கால்குலேட் ஆகும். பட் அந்த 60,000 12 லேக்ஸ் வரைக்கும் ரிபேட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் 12 லேக்ஸ் 76,000 ஆனுவல் இன்கம் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 12 லேக்ஸ் 1000 இருக்கு. ஸோ இந்த 12 லேக்ஸ் 1000க்கு வந்து ஆக்சுவல் டேக்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்கும்? 12 லேக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 60,000 டேக்ஸ் பிளஸ் இந்த 1000 ரூபாய்க்கு 15%. ஏன்னா அடுத்த ஸ்லாப் வந்து 15%. அபோவ் 12 லேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து ஒரு ஸ்லாப் இருக்கு. ஸோ 12 லேக்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 இருக்கு எக்ஸ்ட்ராவா. அந்த 1000க்கு 50%னா 150 ருபீஸ். ஸோ ஆக்சுவலா 60,000 150. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டியா, இதுதான் ஆக்சுவல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஆனா இங்க வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுனால 60,150 ரூபாய் அப்படின்ற டேக்ஸை வந்து கட்டுற மாதிரி இருக்கு. இதே 12 லேக்ஸ் சம்பாதிச்சா ஜீரோ டேக்ஸ். 12 லேக்ஸ் 1000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுனால 60,150 வந்து 60,150 ரூபாய் கட்டுற அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால இது வந்து ஜென்யூனா இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஃபா இல்ல. 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா 60,150 ரூபாய் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஸோ இங்க மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்றத ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னா என்னன்னா 12 லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ டேக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ 12 லேக்ஸ்க்கு அதிகமா எவ்வளவு இருக்கு? இங்க 1000 இருக்கு. 12 லேக்ஸ்க்கு அதிகமா இன்கம் எவ்வளவு இருக்கு? 1000 இருக்கு. ஸோ அந்த 1000 ஆக்சுவலா கட்டிட்டு போயிடலாம். ஸோ அந்த 1000 அவங்களோட எக்ஸஸ் 12 லேக்ஸ். ஸோ 12 லேக்ஸ்க்கு அபோவ் எவ்வளவு இருக்கு? ஸோ 12 லேக்ஸையும் தாண்டி இங்க 1000 ருபீஸ் இருக்கு. அந்த 1000 ருபீஸ் இங்க கட்டிட்டு போயிடலாம். இந்த 1000 ருபீஸ் ஸ்ட்ரெயிட்டாவே டாக்ஸா, இந்த 1000க்கு எந்த ஒரு பர்சன்டேஜும் கிடையாது. இந்த 1000 எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயிட்டாவே டாக்ஸா கட்டிட்டு போயிடலாம். ஸோ இங்க வந்து மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு வருதுன்னா 60,000 மைனஸ் 1000. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா 59,150 ருபீஸ் மார்ஜினல் ரிலீஃப். ஸோ டாக்ஸ் லைபிலிட்டி ஆக்சுவலா கால்குலேட் பண்ற டாக்ஸ் லைபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 விட அதிகமா இருக்கு. இந்த 1000ன்றது என்ன? இந்த 1000ன்றது என்னன்னா 12 லட்சத்தை தாண்டி எவ்வளவு இருக்கு இன்கம். ஸோ 12 லட்சத்தை தாண்டி இங்க 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாரு. ஸோ அதுதான் இங்க அந்த 12 லட்சத்தை தாண்டி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாரு. அந்த 12 லட்சத்தி 1000 ரூபாய்க்கு டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணா 60,150 ரூபாய் இருக்கு. ஸோ இது வந்து இதை விட அதிகமா இருக்கு. அப்போ வந்து மார்ஜினல் ரிலீஃபா 59,150 கொடுத்துடுறோம். ஆக்சுவலா நீங்க 1000 ரூபாயை மட்டும் டாக்ஸா கட்டிட்டு போங்க. ஸோ சேமஸ் இந்த இடத்துல சேம் 12,85,000 ரூபாய் இன்கம், 12,85,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக 12,10,000. ஸோ இந்த 12,10,000க்கு ஆக்சுவலா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி கால்குலேட் பண்ணா 61,500 டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. ஆனா இங்க 12 லேக்ஸை தாண்டி எவ்வளவு இருக்கு எக்ஸ்ட்ரா? 10,000 இருக்கு. ஸோ இந்த 10,000 ஸ்ட்ரெயிட்டாவே டாக்ஸா கட்டிட்டு போங்க. ஸோ இங்க மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு வருது?
51,500 வருது. ஸோ இதான் மார்ஜினல் ரிலீஃப்ன்ற கான்செப்ட். இதே 13,27,500 ரூபாய்க்கு 12,50,000 டிடக்ஷன் போக வரும். அதுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணா 67,500 வரும். ஸோ இங்க 12 லட்சத்தையும் தாண்டி எவ்வளவு இருக்கு? 50,000 அதிகமா இருக்கு. ஸோ அந்த 50,000ன்றது இந்த 67,500ஓட கம்மியா இருக்குன்றதுனால இந்த 50,000 ஸ்ட்ரைட்டாவே டாக்ஸா கட்டிருங்க. ஸோ இங்க மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு வரும்னா 17,500 மார்ஜினல் ரிலீஃப். ஸோ 67,500 கட்ட தேவையில்ல. வெறும் இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் 12 லட்சத்தை தாண்டி எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை டாக்ஸா கட்டிடலாம். அடுத்து 13,45,000 ஆனுவல் இன்கம் வருது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக 12,70,000. ஸோ 12,70,000க்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணா ஸ்லாப் ரேட் படி 70,500 ஸ்லாப் ரேட் படி வரும். ஸோ இங்க ஆக்சுவலா எவ்வளவு எக்ஸஸா இருக்கு? 70,000 எக்ஸஸா இருக்கு. 12 lakhs விட 70,000 எக்ஸஸா இருக்கு. ஸோ 70,500 70,000 கம்மியா இருக்கிறதுனால இந்த 70,000 கட்டிட்டு போயிடலாம். ஸோ இங்க மார்ஜினல் ரிலீஃப் 500 rupees மார்ஜினல் ரிலீஃப். ஸோ இதுக்கப்புறம் வர்றதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நான் 13,50,000 சம்பாதிக்கிறேன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போயிடும். ஆஃப்டர் டிடக்ஷன் 12,75,000 வந்துடும். ஸோ 12 லட்சத்தை விட இந்த 12,75,000க்கு டாக்ஸ் ஸ்லாப் படி கால்குலேட் பண்ணா ஆக்சுவல் டாக்ஸ் 71,20,000 தான் ஆக்சுவல் டாக்ஸ். ஆனா இந்த 12 lakhs அதிகமா எவ்வளவு இருக்கு? 75,000 இருக்கு. ஸோ இங்க எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஆக்சுவல் டாக்ஸோட அதிகமா போகுது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஆக்சுவல் டாக்ஸோட அதிகமா போறதுனால இங்க அந்த மார்ஜினல் ரிலீஃப் கட் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இங்க வந்து நீங்க ஆக்சுவல் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா 71,250 அதை ஸ்ட்ரைட் அவே டாக்ஸா கட்ட போறீங்க. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ஆக்சுவல் டாக்ஸ் மார்ஜினல் ரிலீஃப் கட் ஆயிட்டு உங்களுக்கு ஆக்சுவல் டாக்ஸ் கால்குலேஷனும் எவ்வளவு இருக்கோ அந்த ஆக்சுவல் டாக்ஸ் கால்குலேஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸா கட்டணும். இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸஸ் அமௌண்ட்டை நீங்க இன்கம் டாக்ஸா கட்டிடலாம். ஸ்ட்ரைட்டாவே 1000, 10,000, 50,000, 70,000 பர்சன்டேஜ் எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டாவே இன்கம் டாக்ஸா கட்டிடலாம். பட் இங்க இருந்து என்ன ஆகும்னா ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டோட டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியா இருக்கு. எக்ஸஸ் அமௌண்ட்டோட டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியா இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டாவே டாக்ஸ் பேர் வந்து இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டே கட்டிட்டு போயிடலாம். ஐ மீன் டாக்ஸ் லைபிலிட்டியா கட்டிட்டு போயிடலாம். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு அந்த டாக்ஸ் லைபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. மார்ஜினல் ரிலீஃப்ன்ற கான்செப்ட் வந்து 0 ஆயிரும். சேம் அஸ் இங்கேயும் அதே தான். பாத்தீங்கன்னா டாக்ஸ் லைபிலிட்டி அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டோட அதிகமா இருக்கு. எக்ஸஸ் அமௌண்ட்டோட டாக்ஸ் லைபிலிட்டி அதிகமா கம்மியா இருக்குன்றதுனால ஸ்ட்ரைட்டாவே இந்த டாக்ஸ் லைபிலிட்டியா கட்டிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் டாக்ஸ் பேருக்கு மேக்சிமம் ப்ராஃபிட்டபிள் எவ்வளவு பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. நான் மேக்ஸிமம் புரியலன்னா மறுபடியும் ட்ரை பண்றேன் புரிய வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய டாக்ஸ் பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சேலரி வாங்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்ன்றத இந்த ஒரு மார்ஜினல் ரிலீஃப்ன்ற கான்செப்டை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ.